வணக்கம். இந்த வீடியோவில் சுடிதார் நெக் வரைஞ்சி வெட்டுறதை பற்றி பார்ப்போம். ஏற்கனவே ஒரு மாடல் கொடுத்துருந்தாங்க, நெக் மாடல். எனக்கு அதே அளவு கொடுங்க அப்படின்னு, வெட்டி தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா மாடல் வந்து சிறுசாக இருந்துச்சு. இது அளவு வந்து அதிகமான அளவு. ஷோல்டரே 8 இன்ச்சு இருக்குது. நான் முன்னாடியே எல்லாமே லைனிங் கிளாத் எல்லாமே வரைஞ்சி வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். மார்பு சுற்றளவு 11 இன்ச்சு. 4ஆக பிரித்து சொல்கிறேன். இது ஷோல்ட்ரு வந்து 8 இன்ச்சு வந்து 16 வரும். 2ஆம் மடக்குனனால 8 இன்ச்சு. முன்னாடியே எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அந்த டிசைனை மட்டும், நெக் டிசைனை மட்டும் பேப்பரில் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ அதை அப்படியே துணியில் போட்டு நம்ம இதை வரைஞ்சி எடுத்துக்குவோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். அந்த நெக் டிசைன் என்ன அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி போட்டு பின் பண்ணிக்கோங்க. நான் அதில் பின் பண்ணலை. இப்படி சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு 3.5 இன்ச்சு அளவு வச்சு கோடு போட்டுக்கலாம். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு அளவு மார்க் பண்ணியிருக்கேன். இது மாதிரி அடையாளப்படுத்திட்டு பேப்பர் எடுத்துட்டோம். இப்போ துணியில் வரைஞ்சிருக்கிறோம். இது மாதிரி வளைவு ஷேப் எடுத்து கழுத்தளவையும் சேர்த்து வரைஞ்சிக்குவோம். நம்ம லைனிங்கில் அளவு கழுத்தளவு வரைஞ்சிருக்கிறேன். 3 இன்ச்சு அகலம், 3 இன்ச்சு கீழே இறக்கத்துக்கு வச்சுருக்கேன். இது வந்து முன்பாகத்துக்கு. இது மாதிரி லைனிங் மேலே 2 துணியை வச்சுட்டு நம்ம பார்டரில் இருந்து கட் பண்ண வரைஞ்சதை அப்படியே தைச்சிட்டு வந்துடுவோம். இது மாதிரி கீழே வரையும் தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி அதிலே நம்ம தையல் போட்டுட்டு வருவோம். கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் வி ஷேப்பில் வரும். இப்போ தைச்சி பெரட்டி எடுத்துக்கலாம். பெரட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி முனையை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம பைப்பிங் கொடுப்போம். இந்த மாதிரி நான் வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 1.25 இன்ச்சு அளவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 இன்ச்சு அளவு மடித்து இப்படி தைச்சி எடுத்துக்கலாம். பைப்பிங் தேவையான அளவு நம்ம துணியை வெட்டி எடுத்து நம்ம தைச்சி அடித்து பரட்டி வச்சுருக்க அந்த இது மேலே வச்சு நம்ம தைச்சி எடுத்துகிட்டு வருவோம். இந்த வளைவில் இப்படி திருப்பி எடுத்து இது மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. இது மார்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 48 இன்ச்சு இருக்கும். ரொம்ப பெரிய சுடிதார் இது. இது மாதிரி ரோப் கட் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு அளவு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ரோப்பையும் வச்சு இப்படி 2ஆக மடக்கி தைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் தைச்சிருங்க. நான் ஒரு 4 என்னமோ தான் தைச்சிருக்கேன் பாருங்கள். 4 தான் தைச்சிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம பட்டன் வச்சு தைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பட்டனுக்கு இது மாதிரி ஸ்டோன் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த மாதிரியே சுற்றி தைச்சி வச்சுக்கலாம். தைச்சி வச்சுட்டு இது வந்து காலர் நெக்கு தான். நான் ஒரு 1.25 இன்ச்சு அளவு எடுத்திருக்கேன். எடுத்து கேன்வாஸ் வெட்டி அதை தைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ காலர் அப்படி ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம். இது மாதிரி ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு
அப்படியே மடக்கி தைச்சிருவோம். தைச்சாச்சு. இந்த முனையில் வர்றப்போ ரொம்ப கவனமாக தைக்கணும். இப்போ ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டா இது மாதிரி தான் வரும். நம்ம இன்னும் கிட்டேயும் ஸ்டோன் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.